வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 3ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு தமிழ் 2ஆம் தாள் படிக்க இருக்கிறோம். அதில் அந்த அடுக்கு தொடர் பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். பக்கம் எண் 19. அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன? ஒரு சொல் நம்ம பேசும்போது அம்மா கூப்பிடுவோம், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், அப்படி தானே? பிரித்தா என்ன செய்யும்? பொருள் தரும். அம்மான்னு சொன்னாலும் நம்ம அம்மா தான், அப்படி தானே? அப்படி ஒரு சொல் நம்ம பேசும்போது ஒரு சொல் மீண்டும் 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 வரும்போது அடுக்கி வருவது தான் என்னது? அடுக்கு தொடர். பாருங்க, ஒரு சொல் 2, 3 அல்லது 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். பிரித்தாலும் இது என்ன செய்யும்? பொருள் தரும். ஆனால் இரட்டை கிளவி என்ன செய்யாது? பொருள் தராது. புரிஞ்சுதா? இரட்டை கிளவியும் இதே மாதிரி 2, 3 தடவை அடுக்கி வரும். ஆனால் அதை பிரித்தா என்ன செய்யாது? பொருள் தராது. சரியா? அதற்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சலசல அப்படின்னு சொல்லி பாருங்கள். சல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பொருள் இருக்கா? பொருள் இல்லை, அப்படி தானே? பிரித்தால் பொருள் தராது. இது நம்ம அடுக்கு தொடர்னு சொல்லும்போது அது என்ன செய்யும்? 2, 3 முறை அடுக்கி வந்தாலும் அதை பிரித்தால் என்ன செய்யும்? பொருள் தரும். இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாரு. அம்மா அம்மா. அப்புறம் பயிற்சி பார்ப்போமா? பொருத்தமான சொற்களால் நிரப்புக. பக்க எண் 19. பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், வீடு தீப்பிடித்தது. மக்கள் டேஷ் என்று அலறினர். தீ தீ. இரண்டாவது, மாணவர்கள் ஆசிரியையை பார்த்து டேஷ் என்று என்றனர். வணக்கம் வணக்கம். மாணவர்கள் ஆசிரியையை பார்த்து டேஷ் என்றனர். வணக்கம் வணக்கம். மூன்றாவது, பாப்பாவிடம் பொம்மையை கேட்டால் டேஷ் என்றது. இல்லை இல்லை. பாப்பாவிடம் பொம்மையை கேட்டால் டேஷ் என்றது. இல்லை இல்லை. பாம்பை கண்ட மக்கள் டேஷ் என்றனர். அடி அடி. பாம்பை கண்ட மக்கள் டேஷ் என்றனர். அடி அடி. குழந்தையை தாய் டேஷ் என்று கொஞ்சினாள். கண்ணே கண்ணே. எப்படி கொஞ்சினா? கண்ணே கண்ணே. அடிபட்ட மனிதன் டேஷ் என்று அழுதான். ஐயோ ஐயோ. அடிபட்ட மனிதன் டேஷ் என்று அழுதான். ஐயோ ஐயோ. செவன்த் ஒன், அம்மா குழந்தையை டேஷ் என்று அழைத்தாள். வா வா. அம்மா குழந்தையை எப்படி அழைக்கிறாங்க? வா வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எட்டாவது, பாட்டி நாயை டேஷ் என்று விரட்டினாள். போ போ. பாட்டி நாயை டேஷ் என்று விரட்டினாள். போ போ. அடுத்ததாக பக்கம் எண் 20. இரட்டை கிளவி. நம்ம ஃபஸ்ட்டு அடுக்கு தொடர் பார்த்தோம். என்ன செய்யும்? 2, 3 சொற்களாக என்ன செய்யும்? அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும் அப்படின்னு படித்தோம், அப்படி தானே? ஆனால் இரட்டை கிளவி என்ன செய்யாது? ஒலி குறிப்புகளாக வரும். பிரித்தா பொருள் தராது. 2 முறை மட்டுமே வரும். சரியா? ஒலி குறிப்புகளாக வரும். பிரித்தா பொருள் தராது. 2 முறை மட்டும்தான் வரும். பயிற்சி பாருங்க பிள்ளைங்களா. பொருத்தமான சொற்களால் நிரப்புக. பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், கொக்கு டேஷ் என்று சிறகை அடித்தது. கொக்கு படபடவென்று சிறகை அடித்தது. கொக்கு படபடவென்று சிறகை அடித்தது. இரண்டாவது, பாம்பு டேஷ் என்று ஓடியது. பாம்பு டேஷ் என்று ஓடியது. சரசர. பாம்பு எப்படி ஓடிச்சு? சரசர. மூன்றாவது, மரம் டேஷ் என்று முறிந்தது. சட சட. மரம் எப்படி முறிஞ்சிச்சு? சட சட. நான்காவது, மாணவர்கள் டேஷ் என்று சிரித்தனர். கலகலவென்று சிரித்தனர். மாணவர்கள் டேஷ் என்று சிரித்தனர். கலகலவென்று சிரித்தனர். ஐந்தாவது, ஓடையில் நீர் டேஷ் என்று ஓடியது. தக தகவென்று ஓடியது. ஓடையில் நீர் தக தகவென்று ஓடியது. ஆறாவது, வைரக்கல் டேஷ் என்று மின்னியது. வைரக்கல் டேஷ் என்று மின்னியது. பளபளவென்று மின்னியது. வைரக்கல் பளபளவென்று மின்னியது. ஏழாவது, மழையில் நனைந்த குருவி டேஷ் என்று நடுங்கியது. வெட வெட. மழையில் நனைந்த குருவி எப்படி நடுங்கியது? வெட வெடவென்று நடுங்கியது. எட்டாவது, விடை தெரியாத மாணவர்கள்
டேஷ் என்று விழித்தனர். நம்ம டெஸ்ட் எழுதும்போது தெரியாட்டா என்ன செய்வோம்? யாருக்கு பேப்பரை பார்த்து எழுதலான்னு சொல்லிட்டு திருன்னு முழிப்போம், அப்படிதானே? அதே போல் விடை தெரியாத மாணவர்கள் திருவென விழித்தனர். விடை தெரியாத மாணவர்கள் திருவென விழித்தனர். 9வது, குளிர்காற்று டேஷ் என்று வீசியது சிலு. குளிர்காற்று டேஷ் என்று வீசியது சிலு. 10வது, தாத்தா டேஷ் என்று நடந்தார் விறுவிறு. தாத்தா டேஷ் என்று நடந்தார் விறுவிறு. 11, கூழாங்கல் டேஷ் என்று இருக்கும் வளவள. கூழாங்கல் டேஷ் என்று இருக்கும் வளவள. 12வது, அடுப்பில் சோறு டேஷ் என்று கொதித்தது தளதளவென்று. அடுப்பில் சோறு டேஷ் என்று கொதித்தது தளதளவென்று. 13, மொட்டைத்தலை டேஷ் என்று இருக்கும் மொழு. மொட்டைத்தலை எப்படி இருக்கும்? மொழுவென்று. 14, அடுப்பில் நெருப்பு என்ன செய்துச்சு? திகுவென எரிந்தது. நெருப்பு திகுவென எரிந்தது. 15வது, பாட்டி சிடு என்று பேசினாள். பாட்டி சிடு என்று பேசினாள். நன்றி மாணவர்களே.